போற. நீங்கள் குவித்து வைப்பது உங்கள் சொத்து அல்ல, நீங்கள் அனுபவித்தது மட்டும்தான் உங்களுடைய நிஜமான சொத்து. நீங்க என்ன அனுபவிச்சீங்களோ. நீங்க சில பேர் BMW கார் வச்சிருப்பேன், பென்ஸ் வச்சிருப்பேன். அந்த முதலாளி எப்படின்னா வீட்டிலேருந்து அதில் ஏறி உட்காந்து 12வது நிமிஷம் அவனுடைய ஃபேக்டரி வந்துடும் அல்லது அவனுடைய ஆஃபீஸ் வந்துடும், கம்பெனி வந்துடும். 12 நிமிஷம் அதில் ஜேர்னி பண்ணியிருப்பான், போய் உட்காந்துருவான். அதுக்கப்புறம் ராத்திரி 8 அல்லது 8:30 மணிக்கு புறப்படுவான். அப்போ மறுபடியும் அந்த காரில் ஏறி உட்காந்து ஒரு 12 நிமிஷம் வீட்டில் போய் அப்படியே இறங்கிடுவான். 24 நிமிஷம் தான் அந்த பென்ஸு. அவனுக்கு ஒரு டிரைவர் இருப்பான். அவன் வண்டியை சும்மா ஏசி போட்டு 2 சீட்டு மேலே தூக்கி அப்படி காலை போட்டு அதுல அருமையா ரேடியோ போட்டுட்டு டிங் 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 அந்த காலை ஆட்டிக்கிட்டு அவரு பிரேக்ஃபாஸ்ட் அங்கதான் சாப்பிடுவாரு, லஞ்ச் அங்கதான் சாப்பிடுவாரு. அப்புறம் வேணும்னு தோணுச்சுன்னா கார் எடுத்துட்டு போய் அவருக்கு சிகரெட் வாங்கிட்டு வருவார். அவருக்கு வாங்கிட்டு வருவாரு. இந்த பென்ஸ் காருக்கு ஓனர் மட்டும்தான் முதலாளிய ஒழிய வாழ்நாள் முழுக்க அனுபவிக்கிற யோகம் யாருக்குன்னு கேட்டா அவர் டிரைவருக்கு தான். கடவுள் அந்த பென்ஸ முதலாளிக்கு படைக்கல, அவனுக்காக தான் படிச்சு வச்சிருக்கிறார். யார் அனுபவிச்சாங்கிறது தானே சார் முக்கியம். அப்ப வாழ்க்கை என்பது நீங்கள் சேகரிப்பது அல்ல, குவிப்பது அல்ல, வாழ்ந்து அனுபவிப்பது. இதுல என்ன தடுக்குதுன்னு பார்ப்போமே. 2-3 காரணம். நம்முடைய கஞ்சத்தனம் அல்லது நம்முடைய மன இயல்புல ஒரு தரித்திரம் சில பேருக்கு கூடவே பிறந்திருக்கும். நான் என்னுடைய கட்டுரையில ஒரு கட்டுரையில எழுதியிருக்கிறேன், தரித்திரம் வேறு தரித்திர புத்தி வேறு அப்படின்னு ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறேன். தரித்திரம் வேறு தரித்திர புத்தி வேறு. தரித்திரம் சில சமயம் தவிர்க்க முடியாது. ஏன்னா நமக்கு ஏதோ ஒரு சூழல்ல ஒரு ஏழ்மை வந்துடும், நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அதுக்கு, அது தரித்திரம். ஆனா தரித்திர புத்திங்கிறது அப்படி கிடையாதுங்க, அது வேற, என்டையர்லி டிஃபரண்ட். கும்பகோணத்துக்கு பக்கத்துல ஒரு பெரிய மனுஷன், நிறைய நிலம் அவருக்கு எல்லாம். அவர் வீட்டு ஊஞ்சல்ல உட்காந்து அவர் சாப்பிட்டுட்டு ஊஞ்சல்ல உட்காந்து ஊஞ்சல் ஆடுவார். அவருடைய மனைவி இந்த வெத்தலை செல்லம்னு ஒன்று சொல்லுவாங்க. மனைவி அவருக்கு செல்லும், அந்த அம்மா கையில வெத்தலை செல்லும். அந்த வெத்தலை செல்லத்தை அப்படி திறந்து அதுல இருந்து வெத்தலை எடுத்து கணவனுக்கு கொடுப்பாங்க. இவர் என்ன பண்ணுவாரு, கொண்டா அப்படின்னு அந்த வெத்தலை டப்பா வாங்கிட்டு இது பாருங்களேன் அப்படி திறந்துட்டு உள்ள நல்ல வெத்தலை இருக்கும், அதை அப்படியே பார்ப்பார். இருக்கட்டும், ஒன்று லேசா பழுத்து இருக்கும், ஐயோ பழுத்து போச்சு, அதை எடுத்து இப்படி தொட மேல வச்சுக்குவார். இன்னொன்று லேசா வாடி இருக்கும், ஐயோ வாடி போச்சு, அதாவது வாடி போனது, வதங்கி போனது, பழுத்து போனது எல்லாத்தையும் வச்சுட்டு நல்லதெல்லாம் மறுபடியும் டப்பால வச்சுட்டு மத்தியானத்துக்குள்ள போட்டுக்கலாம், டப்பாவை மூடிடுவார். கடைசியா என்ன பண்ணுவாரு, இந்த பாருங்களேன், இதுல கிள்ளி அந்த வாடின பகுதியை தூக்கி போட்டு அந்த கருகின பகுதியை தூக்கி போட்டு மிச்சம் இருக்கிற வாடை வெத்தலை வதங்க வெத்தலையை மட்டும் சாப்பிட்டுட்டு ராத்திரி சாப்பிட்டதுக்கு அப்புறம் போடலான்னு வெத்தலையை திறப்பார் பாருங்க, கரெக்டா ஒரு 5 வாடி ரெடியா இருக்கும். இவர் மறுபடியும் எடுத்து வச்சு ஐயோ வாடி போச்சு, ஐயோ வதங்கி போச்சு, அதெல்லாம் முதல்ல காலி பண்ணுவோம் அப்படின்னு அதெல்லாம் சாப்பிட்டுட்டு நல்ல வெத்தலையை மூடுவார் பாருங்க, காலம்பரை கரெக்டா அது வாடி இருக்கும். அவன் ஜென்மத்துக்கும் நல்ல வெத்தலையே போட்டதே கிடையாது, ஜென்மத்துக்கும் நல்ல வெத்தலை போட்டதே கிடையாது. ஏன், வாடி போச்சு வதங்கி போச்சு, வாடி போச்சு வதங்கி போச்சு, அதே தான் சாப்பிடும். ஆச்சுங்களா? அந்த ஆள் செத்து போயிட்டான். உங்களுக்கு தெரியுமா, சில சமூகத்துல வெத்தலையை வாயில வச்சு அனுப்புவாங்க தெரியுமா, பணத்தை உட்காத்தி வச்சு வெத்தலையை வாயில வச்சு அனுப்புவாங்க. இவன் அந்த சமூகம். புரோகிதர் என்ன பண்ணாரு, இதெல்லாம் அலங்காரம் பண்ணிட்டு பக்கத்துல இருந்த நல்ல வெத்தலை 4 வெத்தலையை எடுத்து சுருட்டி இவன் வாயில வைக்க போனார். மகன் சொன்னான், ஏ எங்க அப்பாவுக்கு அது பிடிக்காது அப்படின்னு ஒரு வாடை வெத்தலையா 3 எடுத்து அந்த பணத்தோட வாயில வச்சு இவன் போகும்போது கூட சார் நல்ல வெத்தலையோட போல வாடை வெத்தலை வதங்க வெத்தலை அதோட போய் சேர்றோம். இப்ப 2 வாடி போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சனியம் ஒழிஞ்சதுன்னு தூக்கி போட்டு நல்ல வெத்தலை 4 வெத்தலைய போட்டா டெய்லி ஃப்ரெஷ்ஷா நல்லது இருக்கும் இல்ல, அது அந்த வர. இதான் சொன்னேன், அவனுக்கு தரித்திரம் இல்ல சார், தரித்திர புத்தி இருக்கு சார். தரித்திரத்துல இருந்து வெளியே வர முடியும் சார், தரித்திர புத்தியில இருந்து வெளியில வரவே முடியாது சார். அப்ப நம்ம மனசுல என்ன மாறணும், நமக்கு தரித்திரம் இருக்கா தரித்திர புத்தி இருக்கான்னு முதல்ல கண்டுபிடிக்கணும், யோசிக்க வேண்டிய விஷயம். நான் ஏதோ ஆண்கள் வெத்தலைய சொன்னேன்னு பெண்கள் ஒண்ணு சந்தோஷப்பட்ட கூடாது. நீங்க இந்த அக்கிரமத்தை தான் ஃப்ரிட்ஜில் பண்றீங்க.
ஃப்ரிட்ஜை திறப்பீங்க, இந்த பீன்ஸ் வாடி போச்சு இன்னைக்கு குழம்புல போடு, இந்த கத்திரிக்காய் வதங்கி போச்சு இன்னைக்கு அந்த வத்த குழம்புல போடு. ஒரு நாளைக்கு நல்ல காய் போடுறதே கிடையாது, வாடி போச்சு வதங்கி போச்சு வாடி போச்சு வதங்கி போச்சு. அப்புறம் வாழ்க்கை மட்டும் எப்படி மலர்ச்சியா இருக்கும். இன்னைக்கு சொல்றேன் பாருங்க, இந்த உலகத்தில் பொருள்களை விட மனிதன் தான் மேலானவன் என்ற எண்ணம் இருப்பவர்கள் மட்டும்தான் சரியான வாழ்க்கை வாழ முடியும். மனுஷனை விட பொருளை பெருசா நினைக்கிறவங்க ஒரு நாள் கூட சந்தோஷமா இருக்க முடியாது. பொருள் நமக்கு டூல் சார், அது ஒரு கருவி, நமக்கு பயன்படுவதற்காக வந்தது. நம்ம அதை ரொம்ப பெருசா நினைச்சுக்கிட்டு நம்மள ரெண்டாவது பட்சமா நினைச்சோம்னா வாழ்க்கை எப்படி சந்தோஷமா வாழ முடியும்? எனவே வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டும் என்றால் பொருள்களை விட மனிதர்கள் மேலானவர்கள்னு புரியணும். இப்ப நமக்கு ஒரு பதவி கிடைக்குதுன்னு வச்சுங்களேன், தலைவர், செயலாளர், இல்ல ஏதோ ஒரு கவுன்சிலர், இல்ல ஏதோ ஒரு என்னவோ கிடைக்குதுன்னு வச்சுங்களேன், நம்ம நாற்காலியில போய் உட்காடுறோம், ஒரு அமைச்சர் நாற்காலியோ ஒரு தலைவர் நாற்காலியோ ஏதோ ஒரு நாற்காலியில உட்காடுறோம். தயவுசெய்து மறந்துடாதீங்க, எப்போதும் நாற்காலிகளை விட நாற்காலியில் உட்காருகிறவன் தான் பெரியவன் இல்லையா? நம்மளை விட நாற்காலி பெருசுன்னு சொன்னா நாற்காலி தூக்கி தலைமையில வச்சுக்க வேண்டியது தானே, நாம தானே அது மேல போய் உட்கார்றோம். அப்போ பதவிகளை விட நாம பெரியவர்கள், அதே மாதிரி நாம அனுபவிக்கிற பொருள்களை விட நாம பெரியவர்கள். ஏன்? நாம இறைவனுடைய அம்சம், நமக்கு நம்முடைய ஆத்ம திருப்தி முக்கியமே ஒழிய அதை விட்டுட்டு இந்த பொருள் பெருசு இந்த பொருள் பெருசு அப்படின்னா எப்படி முடியும்? ஒரு வயசானவர் சாக கிடந்தாரு, வயசானவர் சாக கிடந்தோன்னு பசங்கள்லாம் சொல்றான், இப்ப அப்பா பொட்டுன்னு போயிட்டா என்னடா பண்றது அப்படின்னு. பெரியவன் சொன்னா சாவு செலவெல்லாம் நான் பண்ண மாட்டேன், இல்ல ஆளுக்கு 4 பேர் பிரிச்சுக்கலாம் அப்படின்னு. எப்படி பிரிச்சுக்கிறது? கொண்டு போய் மயானத்துல வைக்கிறதா இருந்தாலே 10,000 ரூபாய் செலவாகும், யார் செலவு பண்றது? அந்த வேதனையில அந்த அப்பா சொன்னார், அந்த கைத்தடியை எடுங்கடான்னு. எதுக்குன்னா, நான் மெதுவா நடந்து போய் மயானத்திலேயே படுத்து பொட்டுன்னு போறேன், நீங்க அனாவசியமா இந்த காசு எவன் செலவழிக்கணும் ஒண்ணு கவலைப்படாதீங்க. எல்லாத்திலையும் கணக்கு பார்க்கறாங்க சார், எல்லாத்திலையுமா கணக்கு பார்க்க முடியும் இந்த உலகத்துல? சில விஷயம் கணக்குக்கு வராது. இன்னும் கூட ஒரு வார்த்தை சொல்றேன், தப்பா நினைக்காதீங்க. வாழ்க்கை லாப நஷ்ட வியாபாரம் பார்க்கிற ஒரு கணக்கு அல்ல. வாழ்க்கை லாப நஷ்ட வியாபாரம் பார்க்கிற ஒரு கணக்கு அல்ல. வாழ்க்கை ஒரு கவிதை சார், வாழ்க்கையே ஒரு பொயட்ரி. பொயட்ரியில போய் நீங்க லாப நஷ்ட கணக்கு பார்த்துக்கிட்டு இருக்க முடியுமா? பொயட்ரி என்ஜாய்மெண்ட்டுக்காக வந்தது, அனுபவிக்கிறதுக்காக வந்தது. அதுல லாப நஷ்டம்லாம் நம்ம பார்க்க முடியாது. இன்னும் ஒரு படி உடைச்சு சொல்றேனே, லாப நஷ்டம் பார்க்கிறவன் நல்ல கவிஞனா இருக்கவே முடியாது. ஒரு உண்மையான நல்ல கவிஞனால் லாப நஷ்டத்தை கணக்கு பார்க்கவும் முடியாது. 2 பேர் எடுத்துக்கங்க. பாரதி மிகச்சிறந்த கவிஞர். பாரதிக்கு பிறகு இந்த தமிழ் மண் சந்தித்த மிகப்பெரிய கவிஞர் கண்ணதாசன். என்ன காரணம் தெரியுங்களா? இவங்க 2 பேருக்குமே கணக்கு தெரியாது. இவங்களை விட சார் சாமர்த்தியமா கவிதை எழுதுறவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க சார், ஆனா அவங்க கவிஞர் கிடையாது. பின்ன கவிதை தொழில்நுட்ப வல்லுநர்கள். அவங்க அது ஒரு டெக்னிக்கல் நோஹோ. அந்த கவிதை தொழில்நுட்ப வல்லுநர்கள் வேறு, கவிஞர்கள் வேறு. ஒரு நல்ல கவிஞனாலும் சார் லாப நஷ்ட வியாபாரமே பார்க்க முடியாது கணக்குல. கண்ணதாசன் துணி கடைக்கு போயிட்டு வெளிநாட்டுக்கு போன போது என் பிள்ளைகளுக்கெல்லாம் துணி வாங்கணும் அப்படின்னு, சார் சைஸ் சொல்லுங்க சார் அப்பதான் வாங்க முடியும். ஒரே ஒரு பதில் சொன்னார், எந்த சைஸ்ல வேணா கொடு. எல்லா சைஸ்லயும் என் புள்ள இருக்கு, இது அதெல்லாம் கிடையாது, நீ என்ன சைஸ் வேணா கொடு, எல்லா சைஸ்ல என் புள்ள இருக்கு. இவன் கணக்கு பார்த்திருந்தா அவளை பெற்றிருப்பானா? நான் வேடிக்கை சொல்லல. இந்த உலகத்துல கணக்கு பார்க்கிறவன் கவிஞனாகவே ஆக முடியாது. கணக்கன் வேறு, கவிஞன் வேறு. அப்ப வாழ்க்கையே ஒரு கவிதை. அதுல எப்படி நம்ம லாப நஷ்ட வியாபாரம் பார்க்க முடியும்? அதுல அன்பு பிரதானம், அதுல பாசம் பிரதானம். அது கொஞ்சம் முட்டாள்தனமா கூட இருக்கலாம் சில சமயத்தில். நம்முடைய வாழ்க்கை சில நேரத்தில் முட்டாள்தனமா கூட இருக்கலாம். போய்ப்போது. அப்ப வாழ்க்கையை வாழணும்னு சொன்னா ரொம்ப கணக்கு பார்த்து வாழ முடியாது. இது அடுத்து நம்ம மனசுல பதிய வைத்துக் கொள்ள வேண்டிய விஷயம். இன்னொன்னு ரொம்ப அழகா அவங்க அதை ஏற்கனவே ஒருத்தர் கோடிட்டு காமிச்சாங்க. நமக்கு என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, எது கிடைச்சாலுமே மனசுக்குள்ள ஒரு திருப்தி வர மாட்டேங்குது. இன்னும் அது இன்னும் அது இன்னும் அது இன்னும் அது இன்னும் அது அப்படி போயிட்டே இருக்கு. இந்த மாதிரி எதிர்பார்ப்பதான் சில பேர் 60ஆம் கல்யாணத்தையும் முதல் கல்யாணத்தையும் ஒன்னா பண்றான். இதை விட நல்ல அலையன்ஸ் கிடைக்குமோ, இதை விட நல்ல அலையன்ஸ் கிடைக்குமோ, இதை விட நல்ல அலையன்ஸ் கிடைக்குமோ அப்படின்னு. சரி, 2 ஒன்னா முடிச்சுடலாம் சார். 60ஆம் கல்யாணத்தையும் முதல் கல்யாணத்தையும் ஒன்னா பண்ற மாதிரி ஒரு ஸ்டேஜில் நிக்கிறா. சார், நீங்க எது கிடைக்குதோ அது சிறந்தது. இதை விட நல்லது கிடைக்காதா, இதை விட நல்லது கிடைக்காதான்னா போயிட்டே இருக்க வேண்டியதுதான். அதுக்கு என்ன முடிவு இருக்க முடியும்?
எங்க அப்பா ஒரு கதை சொல்வாரு. ஒரு ஜமீன்தார் குதிரையில போயிட்டு இருந்தார். அந்த காலத்துல ஜமீன்தார்கள் அப்படி அழகா குதிரையில போவாங்க. காலில் ஒரு செருப்பு போட்டிருந்தார். குதிரையிலேயே இவருக்கு பின்னால ஒருத்தன் உட்காந்து வெயில் படாம இருக்கிறதுக்கு கொடை பிடிச்சிக்கிட்டு இருந்தான். இந்த ஜமீன்தார் குதிரையில போயிட்டு இருக்கிறார். அப்ப எதிரில் ஒரு விவசாயி, ஒரு சாதாரணமான எளிய குடும்பத்திலேருந்து இருக்கிறவன், காலில் செருப்பு இல்லை. அவன் ரோட்ல நடந்து வந்தான், கால் சுடுது. இந்த ஜமீன்தார் இப்படி ஏற இறங்க பார்த்தான். இந்த ரொம்ப வெயில் ஜாஸ்தியா இருக்கேன்னு ஒரு மரத்தடியில போய் ஒரு குதிரையை நிறுத்திட்டு அப்படி ரெஸ்ட் எடுத்தார். இவனும் அதே மரத்தடிக்கு போனான், கால் சுடுதேன்னு ஓடி போய் அப்படி நின்னான். அந்த ஜமீன்தாரை பார்த்து கேட்டான், இந்த காலில் நீங்க செருப்பு போட்டிருக்கிறீங்க, இத்தனைக்கும் குதிரையில உட்கார்ந்துருக்கீங்க, குதிரையில உட்கார்ந்துருக்கிற உனக்கு கால் சுடுமா? சுடாது. தெருவில் நடந்து போற எனக்கு எவ்வளவு கால் சுடும்? நீ கொஞ்சம் நியாயமா யோசிச்சு பார்த்தா அந்த செருப்பு எனக்கு கொடுக்கலாம் இல்லையா? நீ குதிரையில தானே உட்கார்ந்துருக்கிற அப்படின்னா. அந்த ஜமீன்தாருக்கு மனசாட்சின்னு ஒண்ணு இருந்தது. டபக்குன்னு செருப்பை கட்டி விட்டார். போட்டுங்கன்ட்டு போட்டுங்க. இவன் செருப்பை போட்டு பார்த்துட்டு, இப்ப வெயில்ல போனா எனக்கு கண்டிப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படி அடுத்தாப்புல பார்த்தான் ஜமீன்தார. நீ குதிரையில போற, ஸ்பீடா போயிடுவேன், நான் தெருவில் நடந்து போறேன், நிதானமா போறேன், அப்ப வெயில் பட்டு என் தலையில பட்டா எனக்கு கஷ்டம் தானே. குதிரையில போற உனக்கு கொடை ஒரு கேடா? அந்த கொடையை எனக்கு கொடுக்கலாம் இல்ல? அப்ப நான் வெயில்ல போகும்போது கொடையை பிடிச்சிட்டு போனா எனக்கு வெயில் உறுத்தாம இருக்கும் இல்ல? இந்த பின்னால கொடை பிடிக்கிறவனை பார்த்தார் அந்த ஜமீன்தார். கொடுத்துடு கொடுத்துடு. சரி, கொடுத்ததுக்கு அப்புறம் இவன் போக வேண்டியது தானே. அது அப்படி எடுத்துக்கிட்டு 2 அடி போனவன் திரும்பி வந்து, ஒன்னும் இல்லை வயசானவன், நான் நடந்து போறேன், நீ இளமையான ஆளு, குதிரையில போற, அந்த குதிரையை கொடுக்கலாம் இல்லையான்னா, குதிரையை கொடுக்கலாம் இல்லையான்னு. ஜமீன்தாருக்கு கோவம் வந்துச்சு. இடுப்புல இருந்து பெல்ட்டை கழட்டினார், ஓங்கி ஒரு அடி வச்சார். அடிச்சுட்டு, ஏன் அடி ஆசைக்கு அளவு கிடையாதா, குதிரையை கேட்கறேன்னு அப்படின்னு அடிக்க போனார் பாருங்க. அடிக்க ஆரம்பிச்ச உடனே இவன் சிரிச்சான், அழல. அடிச்ச ஆரம்பிச்ச உடனே சிரிச்சான். ஜமீன்தார் கேட்டார், ஏன் சிரிக்கிறேன்னு. நீங்க அடிக்க அடிக்க தான் அதை கண்டிப்பா கொடுக்க மாட்டீங்கிறது கன்ஃபார்ம் ஆச்சு. இல்லாட்டி எனக்கு போகும்போது மனசுல என்ன வரும், கேட்டிருந்தா கொடுத்துருப்பாரோ, கேட்டிருந்தா கொடுத்துருப்பாரோ, கேட்டிருந்தா கொடுத்துருப்பாரோன்னு ஒரு உறுத்தல் இருக்கும். இப்ப கன்ஃபார்ம்டா கொடுக்க மாட்டீங்கிற ஐடியாவோட நான் போற மாட்டீங்களா, இப்பதான் என்னால் நிம்மதியா இருக்க முடியும்னா. இது வெறும் கற்பனை கதை இல்லை, யோசிக்கிறதுக்கு ஒரு விஷயம் இருக்கு. சார், நம்ம வெயில்ல போறோம், ஒரு செருப்பு கிடைச்சா சந்தோஷம்னு போனோம், இல்ல ஒரு கொடை பிடிக்கணும் சந்தோஷம்னு போகணும். எவனோ குதிரை வச்சிருக்கிறான், எனக்கு அந்த குதிரை கிடைச்சா என்னன்னா நம்ம எப்படி சந்தோஷமா போக முடியும்? இந்த உலகத்தில் யார் யாருக்கு எது எது கிடைத்திருக்கிறதோ எல்லாமே எனக்கு தான் வேணும்னு நம்ம நினைச்சோம்னா நம்மளால சந்தோஷமா இருக்க முடியாது. நம்ம கிட்ட என்ன இருக்கிறதோ அதை சந்தோஷமா அனுபவிக்க ஆரம்பிச்சாதான் வாழ்க்கையை இனிமையா நம்மளால வாழ முடியுமே ஒழிய, அது கிடைச்சிருந்தா நான் சந்தோஷமா இருப்பேன், இது கிடைச்சிருந்தா நான் சந்தோஷமா இருப்பேன் அப்படின்னா எப்படி நம்ம சந்தோஷமா இருக்க முடியும்? இப்போ ஒரு வார்த்தை சொல்றேன், நாம கஷ்டப்படணும்னு நிஜமாவே கடவுள் நினைப்பாரா? அடுத்த கேள்வி, நாம கஷ்டப்படணும்னு நினைச்சா ஒரு கடவுளா? ஒரு நாள் கூட கடவுள் அப்படி நினைக்க மாட்டாரு. இப்ப சொல்றேன், நீங்கள் இருக்கிறபடி இருந்தால் உங்களுக்கு கடவுள் வீடு தேடி வந்து அருள் செய்வதற்கு தயாராக இருக்கிறார். நம்ம மனசுல சார் இந்த நேம் ஆஃப் ரிலிஜன் நிறைய தவறான விதைகள் தூவப்பட்டிருக்கின்றன. பேசிக்கலி ஐ எம் a religious speaker, still I love to say this. ஏன் ரிலிஜன் அப்படிங்கிறது பாருங்க, இப்ப என்னுடைய வார்த்தையை கவனிங்க. உங்களுடைய நல்வாழ்வு எங்கோ இருக்கிற ஒரு விக்கிரகத்தில் இல்லை, உங்களுடைய நல்வாழ்வு உங்கள் ஒழுக்கத்திலும் உங்கள் நிம்மதியிலும் தான் இருக்கிறதே இருக்க, எங்கோ இருக்கிற ஒரு விக்கிரகத்தில் இருக்க முடியாது. அதாவது யாரோ ஒருத்தர் வந்து சரி பண்ணணும், யாரோ ஒரு சாமி நமக்கு நல்லது பண்ணணும், எங்கோ இருக்கிற ஒரு அற்புதம், யாரோ கட்டுற தாயத்து, எவனோ வரைஞ்சு கொடுக்கிற எந்திரம், எவனோ போடுற ஒரு மாலை, எவனோ போட்டு களைஞ்சு தூக்கி போட்ட ஒரு வஸ்திரம், இவையெல்லாம் நன்மை செய்யும் நினைக்கிறீங்க. தயவு செய்து இல்லை. நீங்கள் மிகச்சரியான வாழ்க்கையை வாழத் தொடங்கி இறைவனோடு நேரடியான தொடர்பு வைத்துக் கொண்டிருந்தால் கடவுள் உங்களோடு தனித்தனியாக பேசுவதற்கு தயாராக இருக்கிறார். அதாவது நான் சொல்லுவது நாஸ்திகம் அல்ல. எனக்கு உடனே பிராண்ட் பண்ணுவாங்க சுகீஸ்வரன் நாஸ்திகர் அப்படின்னு. கிடையாது. இன்னும் சரியா சொல்லட்டுமா, ஆத்திகத்தை முழுமைப்படுத்துவதுதான் என் விருப்பமே ஒழிய ஒரு நாத்திகனாக இறந்து போவது ஒருபோதும் என் விருப்பம் அல்ல.
நம்ம மக்களுக்கு அது புரியல. நாம் நம்முடைய கடமைகளை சரியா செய்கிற போது கடவுள் நமக்கு அருள் செய்யறதுக்கு தயாரா இருக்கிறார். இந்த பாகவதம்னு ஒரு நூல் இருக்கு, அதுல புண்டரீகன் ஒருத்தனுடைய வரலாறு வருது, எடுத்து படிச்சு பாருங்க. புண்டரீகன் என்ன பண்றான்? அவங்க அப்பா அம்மாவுக்கு பணிவிட பண்றான், கை கால் பிடிச்சு விட்டு அவங்க அப்பா அம்மாவுக்கு பணிவிட பண்றான். முதுமையில சார் எப்படி உடம்பு வலிக்கும் தெரியுங்களா? வயசு ஏற ஏற எனக்கு நல்ல நினைவு இருக்கு. எங்க அப்பாவுக்கெல்லாம் நான் கால் பிடிச்சு விட்டுருக்கிறேன். எங்க அப்பா ஞாயிற்றுக்கிழமை ஆயிட்டா படுத்திருப்பார் வீட்டுல மத்தியானம், நாங்க போய் அப்பாவுக்கு கால் பிடிச்சு விடுவோம். இப்ப எனக்கும் கால் இருக்கு, 66 வயசுல கால்ல வலியே இருக்கு, அதோட நிறுத்திக்கலாம். இப்ப நாங்க ஒண்ணும் கவலைப்படுறது இல்லை, அதுக்குன்னு பொச்சுக்குன்னு பிடிச்சு விடுறதுக்கு ஒரு மிஷின் இருக்கு, அதுல போய் வச்சு காலை கொடுத்துருவோம், அது அப்படியே அது பாட்டுக்கு பிடிச்சு விடும், அதோட முடிஞ்சு போச்சு, விட்டுட்டு போ அப்படின்னு. எங்க அந்த காலத்து வாழ்க்கை வர பெற்றோருக்கு பாதங்கள் பிடித்து விடுவதுன்னு ஒரு பழக்கம் புண்டரீகன் பிடிச்சிட்டு இருக்கிறான். பாண்டுரங்கர் வரார். பாண்டுரங்கர் வந்து சொல்றாரு, அப்பா நீ ரொம்ப அருமையான காரியம் பண்றடா, நான் அதனால உன் மேல சந்தோஷப்பட்டு உன்னை பார்க்கணும்னு வந்திருக்கிறேன், நீ என்னை வந்து பாரு, நான் வெளியில நிக்கிறேன் அப்படின்னு. இவன் ஒரு செங்க கட்டியை எடுத்து அப்படி தூக்கி அப்படி வாசல்ல போட்டு, அதித்தி வந்தா ஆசனம் கொடுக்கணும்னு ஒரு சம்பிரதாயம், என்கிட்ட ஆசனம் எல்லாம் ஒண்ணும் கிடையாது, இந்த செங்க கட்டியை தர்றேன், இந்த செங்க கட்டியில நில்லு, நான் வந்துடுறேன், எங்க அப்பா அம்மாவுக்கு கால் பிடிச்சிட்டு இருக்கிறேன், நான் அப்புறமா வந்துடுறேன்னா. இந்த புண்டரீகன் யார் தெரியுமா? இவன் முதல்ல என்ன ஐடியால போனான் தெரியுமா? கங்கையில போய் குளிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துல கங்கையில குளிக்கிறதுக்காக புறப்பட்டு போறான். அது ஒரு பெரிய அழகான கதை. இவன் கங்கையில போய் குளிக்க போறதுக்காக போகும்போது கங்கைக்கு கொஞ்சம் முன்னாடி ஒரு முனிவருடைய ஆசிரமம் இருக்கு, ராத்திரி அங்க தங்குறான். குக்குட முனிவர்னு பேரு அவருடைய பேரு. அந்த ஆசிரமத்துல தங்குறான் அவன். அப்படி இரவு திண்ணையில படுத்து தூங்கிட்டு இருக்கும் போது 3 பெண்கள் அழுக்கான உருவத்தோட உள்ள வர்றாங்க. இவன் இப்படி ஆச்சரியமா வேடிக்கை பார்க்கறான். வந்து அந்த ஆசிரமத்தை கூட்டி பெருக்கி எல்லாம் சுத்தமெல்லாம் பண்ணிட்டு அந்த 3 பெண்களும் வாசல் தெளிச்சு கோலம் போட்டு எல்லா சேவையும் பண்ணிட்டு அந்த 3 பெண்களும் வெளியில போறாங்க, தேவதைகளா மாறி போறாங்க. நமக்கு புரியும்படியா சொல்லணும்னு சொன்னா, மேக்கப் இல்லாத நடிகை மாதிரி உள்ள வந்து மேக்கப் போட்ட நடிகை மாதிரி வெளியே போறாங்க அந்த 3 பேர். இவனுக்கு ஒரு ஆச்சரியம். இவன் கேட்கிறான், நீங்க எல்லாம் யாரு அப்படின்னு கேட்கிறான். நான் கங்கை, இவ யமுனை, இவ சரஸ்வதி. புண்ணிய நதிகளா நீங்க? உங்க முகமெல்லாம் இவ்வளவு அழுக்கா இருந்தது, இவ்வளவு அசிங்கமா இருந்தது, இப்ப இவ்வளவு பொலிவா போறீங்களே, என்ன நடக்குது? அதுக்கு கங்கையும் யமுனையும் சொன்னாங்களா, நாங்க ஒழுங்கா தான் ஓடிக்கிட்டு இருக்கிறோம், எல்லாம் வந்து அவன் பாவத்தை எங்க மேல விட்டுறான், நாங்க அசிங்கமா ஆயிடுறோம், எல்லா பாவமும் எங்களுக்கு சேர்ந்து நாங்க ரொம்ப அழுக்காயிடுறோம். அப்ப நாங்க கடவுள்கிட்ட கேட்டோம், நாங்க எப்படி எங்க பாவத்தை போக்கிக்கிறது அப்படின்னு கேட்டோம். இந்த முனிவருக்கு வந்து நீ ஆசிரமத்துல போய் பணிவிட பண்ணீங்கன்னா உங்க பாவம் போயிடும்னு சொன்னாரு. அதனால நாங்க இந்த முனிவருக்கு வந்து பணிவிட பண்ணி டெய்லி எங்க பாவத்தை போக்கிட்டு நாங்க பிரைட்டா இந்த இடத்தை விட்டு போவோம். இவன் கேட்டான், இந்த முனிவர் அப்படி என்ன பெருசா நல்ல காரியம் பண்ணிட்டார், அவருக்கு அப்படி ஒரு பவர் வந்ததுக்கு? அவர் வேற ஒன்னும் பண்ணல, பக்கத்திலேயே கங்கை இருந்தா கூட கங்கையில குளிக்க வர மாட்டாரு, அவங்க அப்பா அம்மாவை குளிப்பாட்டி அப்பா அம்மாவுக்கு வேண்டிய பணிவிட பண்ணி அப்பா அம்மாவை சந்தோஷமா வச்சுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோட வாழ்றாரு. இவர் ஆசிரமத்துல போய் நீங்க பணிவிட பண்ணுங்கன்னு சொல்லி கடவுள் எங்களை அனுப்பிச்சாரு. அப்படி யோசிக்க வேண்டிய விஷயம். எங்கேயோ போய் கங்கையில குளிச்சாதான் புண்ணியம்ங்கிறது முக்கியம் அல்ல. உங்களுக்கு உடம்பு முடியாத அப்பா அம்மாவை குளிப்பாட்டி அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கிறது தான் புண்ணியத்துல பெரிய புண்ணியமே ஒழிய, எங்கோ போய் ஒரு அபிஷேகத்துல உட்கார்ந்து இருக்கிறது பெரிய புண்ணியம் இல்ல. அந்த கோயில போய் 3 மணி நேரம் அபிஷேகம் பார்த்தேன், 4 மணி நேரம் போய் அபிஷேகம் பார்த்தேன், அதனால உங்களுக்கு புண்ணியம் கிடைக்காது. ஸ்ட்ரோக் வந்து தாத்தா இருப்பார் வீட்டுல, அந்த ஸ்ட்ரோக் வந்து தாத்தாவை உட்காத்தி வச்சு நீங்க குளிப்பாட்டினா நீங்க கோயில போய் அபிஷேகம் பார்த்ததை விட 5 மடங்கு புண்ணியம் உங்களுக்கு கண்டிப்பா உண்டு. தெரியலையே. இந்த நேம் ஆஃப் ரிலிஜன் நல்ல விஷயம், அதை சொல்லும் போது நம்ம தப்பா சொல்லி கொடுக்கிறோம். ஏதாவது சொன்னா நாஸ்திகம் அப்படின்னு முத்திர குத்துறாங்க. அப்படி இல்லைங்க. ஏன் தெரியுங்களா? எனக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச சிவபெருமான் எங்க அப்பா தான், எனக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச பார்வதி எங்க அம்மா தான். ஏன்னா அவங்களேந்து தான் கடவுளை நோக்கி போற. அம்மா அப்பா, அம்மா அப்பா, அம்மா அப்பா, அம்மையே அப்பா அப்படின்னு மேல போகணும். அப்ப அவங்களுக்கு நான் சௌரியம் பண்ணாம என் தாயாரையோ தகப்பனாரையோ செய்ய வேண்டிய சேவைகளை செய்யாம நான் போய் அந்த கோயில போய் அபிஷேகம் பண்ணேன் அப்படின்னு சொன்னா என்ன பிரயோஜனம் இருக்க போகுது?
சரி, நான் ஏதோ சீர்திருத்த கருத்தை பேசுறதுக்காக வந்தேன்னு இல்லை, செய்ய வேண்டிய கருத்தை சொல்றதுக்காக வரேன். நம்முடைய பெற்றோர்களுக்கு செய்வது என்பது இறைவனுக்கு செய்வதற்கு சமம். பெற்றோர்னு கூட இல்ல, இன்னும் ஒரு படி மேல போனோம். எந்த முதியோருக்கு நாம் சேவை செய்வதாக இருந்தாலும் அதுதான் இறைவனுக்கு செய்கிற உண்மையான. முதியோர் இல்லத்தை பத்தி அம்மா சொன்னாங்க. முதியோர் இல்லம் போய் பாருங்க, அவங்ககிட்ட 2 நிமிஷம் வந்து யாராவது பேச மாட்டாங்களான்னு வருத்தமா இருப்பாங்க. அவங்ககிட்ட போய் உட்காந்து ஒரு 5 நிமிஷம் அன்பா ஆதரவா, அது யாரோட அம்மாவை வேணா இருக்கட்டுமே, அது யாரோட அப்பாவை வேணாலும் இருக்கட்டுமே, நாம போய் உட்காந்து ஒரு 15 நிமிஷம், ஏன்னா உங்களுக்கு தெரியணுங்கிற அவசியமே இல்லை, நான் உங்களோட ஒரு 5 நிமிஷம் பேசிட்டு போலான்னு வந்தேன், உங்களுக்கு ஏதாவது உதவி தேவையா சார்? உண்மையிலேயே அதை விட புண்ணியமான காரியம் இந்த உலகத்தில் வேற இருக்க முடியாது. சரி, இதெல்லாம் நான் மனசுல விதைக்கணும் சொல்லிட்டு போறேன். அப்புறம் யோசிக்கிறதோ செய்யறதோ உங்களுடைய விருப்பத்தை பொறுத்தது. ஒரு சம்பவம் சொல்றேன் பாருங்க. தயானந்த சரஸ்வதி அப்படின்னு ஒரு பெரிய மனிதர் நம்ம நாட்டில் வாழ்ந்தார், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவர் என்ன பண்ணார், அமெரிக்காவுக்கு போயிருந்த போது அமெரிக்காவிலேருந்து மெட்ராஸ்ல ஒருத்தருக்கு போன் போடுறார். இப்ப மாதிரி போன் அப்ப வசதி கிடையாதுங்க, ட்ரங்க் புக்கிங் பண்ணணும், அது ஒரு மெத்தடே வேற. ராமமூர்த்தி இன்ஜினியர் அப்படின்னு சொல்லி ராமமூர்த்தி டாக்டர் ராமமூர்த்தி அப்படின்னு புக் பண்ணிட்டார். அது யாருக்கு வந்ததுன்னா அண்ணா யூனிவர்சிட்டியில இருக்கிற டாக்டர் ராமமூர்த்தி, அவர் இன்ஜினியரிங்ல டாக்டரேட் வாங்கினவர். அவருக்கு அந்த போன் வந்துருச்சு. அவர் அந்த போனை எடுத்தாரு. ராமமூர்த்தியா அப்படின்னார். ஆமா. டாக்டர் ராமமூர்த்தி தானே? யாரு? தயானந்த சரஸ்வதி கேட்கிறார். ஆமா. எனக்கு வேண்டிய ஒருத்தருக்கு ஸ்ட்ரோக்கு, கொஞ்சம் கஷ்டப்படுறாரு, அவருக்கு நீங்க அப்படின்னு ஆரம்பிச்சார். சாரி 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 சுவாமி, நான் வந்து இன்ஜினியர், அண்ணா யூனிவர்சிட்டியில வேலை பார்க்கிறவன். இவருக்கு என்ன ஒரு பதட்டம் வந்துருச்சு. அந்த காலத்துல ட்ரங்க் கால்லாம் சொன்னா பயங்கரமா பில்லு எகுரும், எக்கச்சக்கமா எகுரும். சரி, சுவாமிஜிக்கு பணம் போயிட போதேங்கிற அக்கறையில இவர் பதறி போய் சாரி சாரி சுவாமி, சாரி சுவாமி, அது வந்து நான் இல்ல வேற ஒருத்தர், நீங்க தப்பா பேசிட்டு இருக்கிறீங்க, உங்களுக்கு காசு ரொம்ப வேஸ்டா போயிடும். இது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தயானந்த சரஸ்வதி ஒரு வார்த்தை கேட்டிருக்கார், சௌக்கியமா ராமமூர்த்தி அப்படின்னு கேட்டிருக்கிறார். இதுக்குள்ள இந்த கான்வர்சேஷன் இப்படி போயிடுச்சு. இவர் போனை வச்சுட்டுமா அப்படின்னு உடனே தயானந்த சரஸ்வதி சொன்னார், ஒரு நிமிஷம், நீங்க சௌக்கியமான்னு நான் கேட்டேன்ல, நீங்க சௌக்கியமான்னு தெரிஞ்சுக்காம நான் எப்படி போனை வைக்க முடியும் சார்? நீங்க கேட்ட ராமமூர்த்தி நான் இல்ல. அட, எந்த ராமமூர்த்தியா இருந்தா என்ன, சௌக்கியமா இல்லையான்னு எனக்கு தெரியாட்டி அதுக்கு தூக்கம் வராது. எந்த ராமமூர்த்தியா இருந்தாலும் அந்த ராமமூர்த்தி சௌக்கியமான்னு கேட்டார். இப்போ போனை உடனே வச்சு 10 ரூபாய் மிச்சம் பண்றது பெருசு இல்ல. ஒருத்தனை சௌக்கியமான்னு கேட்டுட்டு அவன் சௌக்கியமா இல்லையான்னு சொல்றதுக்கு முன்னாடி போனை வை நான் சொல்ல முடியும், எனக்கு 10 ரூபாய் செலவாயிடும்னு சொன்னா அது வாழ்க்கையா? யாரா இருந்தாலும் அந்த மனிதன் மீது நமக்கு ஒரு அன்பு, ஒரு அக்கறை, அதுதான் உண்மையான வாழ்தல். அதுல கிடைக்கக்கூடிய சுகம் தான் இந்த உலகத்திலேயே மிகச்சிறந்த சுகமா இருக்க முடியும். சரி, இது ஒவ்வொரு கோணத்துல ஒன்னொன்னு சொல்லிக்கிட்டே போனேன். இப்ப அடுத்தாப்புல இன்னொன்னு, நாம எதனால வாழ முடியலையேங்கிறதுக்கு ரொம்ப சவுண்ட் ரீசன் ஒன்று வச்சிருக்கிறோம். எப்படின்னா, வேலை பளு ஜாஸ்தியா இருக்கு, என்னுடைய ஒர்க் லோடு எனக்கு ரொம்ப ஜாஸ்தி, எனக்கு ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தி, என் குழந்தைகிட்ட கூட என்னால் அன்பா இருக்க முடியல, யார்கிட்டையுமே என்னால் பிரியமா இருக்க முடியல, அப்படி ஒரு ரீசன் சொல்றோம். நீங்க பர்ஃபெக்ட் பிளானிங்கோட நம்முடைய வேலைகளை நம்ம கையாளுற போது அது ஒரு அளவு தான் லோடா இருக்க முடியும், அதுக்கு மேல இருக்க முடியாது. இது முதல் விஷயம். இதை விட நான் ஓப்பனா ஒரு விஷயம் சொல்றேன். நாம நம்ம சக்திக்கு மேல முடியுதோ முடியலையோ பல பேர்த்த நல்ல பேர் எடுக்கணும்னு செய்யறேன்னு சொல்றேன் பாருங்க, நோ சொல்லாம இருக்கிறேன் பாருங்க, அது பல சமயத்தில் நம்முடைய துன்பத்துக்கு காரணம். அவங்க என்ன நினைப்பாங்களோ, இவங்க என்ன நினைப்பாங்களோ, தயவு செய்து அந்த மாதிரி எண்ணம் நமக்கு வேண்டாம். இவ்வளவுதான் என்னால முடியும். இப்ப நீங்க சொன்னதுதான்மா, எங்க வீட்டுல சமையலுக்கு ஒரு ஆளு, மற்ற எல்லா வேலைகளுக்கும் ஒரு ஆளு, அப்புறம் டிரைவர் எல்லாமே இருக்காங்க. எங்க வீட்டு சமையல் அந்த அம்மா வரல, ஒரு நாள் திடீர்னு வரலன்னா நான் என்னுடைய மனைவியை நான் தொந்தரவு பண்ண மாட்டேன். நீ ஒன்றும் சிரமப்படாத, ஹோட்டல்ல இருந்து எடுத்துக்கலாம், மெஸ்ல இருந்து எடுத்துக்கலாம், பரவாயில்ல சாப்பாடு எடுத்துக்கலாம் அப்படிம்பேன். அவங்களும் அதை பத்தி கவலைப்பட மாட்டாங்க. நான் ஹோட்டல்ல சாப்பிட்டா அதை பத்தி அவங்களுக்கு ஒன்றும் பெரிய கஷ்டம் இருக்காது, சரி சாப்பிடலாம் அப்படிம்பாங்க. என் 2 பெண்களும் என்னைக்கு வருவாங்க தெரியுங்களா? நீ வரியா இந்த ஞாயிற்றுக்கிழமை வரியா, இந்த ஞாயிற்றுக்கிழமை வரியான்னு சொன்னா வரமாட்டாங்க. சமயக்காரமா லீவு போட்டுது பாத்தீங்களா, அன்னைக்கு கரெக்டா வருவாங்க. அம்மா நாங்க இப்ப அங்க வர்றோம், மத்தியானம் லஞ்சுக்கு வரோம், சாப்பிட வர்றோம், என்ன பண்ணிருக்க? நாங்களே மெஸ்ல எடுக்கலான்ற ஐடியாவில் இருக்கிறோம். அப்ப சொல்லுவாங்க என் 2 பெண்களும், அம்மா நாங்க இப்ப வர்றோம், மாப்பிள்ளையோட வர்றோம். இன்னும் என்ன மாப்பிள்ளை, 15 வருஷம் ஆகி போச்சு, இன்னும் அதான் என்ன அர்த்தம், மாப்பிள்ளை எல்லாம் மகன் ஆயிட்டான்ற அர்த்தத்துல சொல்ற, வேற ஒண்ணும் இல்ல. அவன் தான் மகன் ஆயிட்டான்ல, இனிமே என்ன இருக்கு? நான் இன்னொரு மனம் திறந்து சொல்லட்டுமா,
என் மகள்களோட நான் டேலி பண்ணிக்கிறத விட என் மாப்பிள்ளைகளோட எனக்கு அண்டர்ஸ்டாண்டிங் ஜாஸ்தி சார். ரொம்ப ஈஸி, எனக்கு ரொம்ப ஈஸியா ஹேண்டில் பண்ணலாம். என் மகள்களை ஹேண்டில் பண்ணதான் ரொம்ப கஷ்டம். திடீர்னு ஃபோன் பண்ணுவாங்க, அம்மா நாங்க இப்ப வரப்போறோம். நான் என் ஒய்ஃப்ட கிளியரா சொல்லுவேன், அவங்களுக்கு ஒரு பேக் பெயின். போய் நாங்க எவ்வளவோ போய் பார்த்துட்டு கோயம்புத்தூர் கங்கால் தான் வந்து பார்த்துட்டு வந்தோம். ஒன்னால ரொம்ப நேரம் நிக்க முடியாது, சமைக்க முடியாது, நீ அப்புறம் கஷ்டப்படுவ, ராத்திரி வலின்னு நீ அழுவ. ஏன்னா இந்த வந்த பொண்ணெல்லாம் போயிடுவாங்க சார், ராத்திரி நானும் அவளும் மட்டும் இருப்போம். அப்ப அவ வலின்னு ஒரு 12:30 மணிக்கு ஆரம்பிச்சான்னு வச்சுங்க, விடிய காலம் 5:30 மணி வரைக்கும் அழுவா. வலிக்குது, எனக்கு முதுகு வலிக்குது, எனக்கு கால் வலிக்குது, எனக்கு கை வலிக்குது. இப்ப நான் ஒருத்தன் தான் அதை சமாளிக்கணும். அதுல இன்னொரு சௌரியம் என்ன தெரியுங்களா, அவங்களுக்கு எவ்வளவு வலிச்சாலும் காலம்பரை 7 மணிக்கு மேல தூக்கம் வந்து அவங்க தூங்கிடுவாங்க. எனக்கு அப்படி இல்லை, நான் புறப்பட்டு அடுத்த இடத்துக்கு வரணும், என் வேலையை பார்க்கணும். அதனால ரொம்ப தெளிவா சொல்லுவாரு, சுயநலமா கூட இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு நாள் சமைக்க முடியாது, கால் வலிக்கும் கை வலிக்கும், பேசாம வெளியில இருந்து எடுத்துக்கலாம், அதுங்களுக்கு என்ன வேணுமோ வெளியில இருந்து எடுத்துக்கலாம். எங்க வீட்டம்மா கேட்க மாட்டாங்க. என்ன சொல்லுவாங்க, பிள்ளைங்க திடீர்னு வர்றேன்னு சொல்லிருச்சு, அப்ப அதுங்களை பிடிச்சதை செய்யாம எப்படி இருக்க முடியும்னு சொல்லி தன்னால முடியாத போது கூட ஒரு 10 ஐட்டம் 12 ஐட்டம் அத்தை பண்றேன் இத்த பண்றேன்னு எடுத்துட்டு கரெக்டா ராத்திரி 12:30 மணில இருந்து என் பிராணம் தான் வாங்குவாங்க. இப்ப நான் என் ஒய்ஃப்ட ஒரே ஒரு வார்த்தை சொல்வேன், அன்பு வேண்டியதுதான். நம்ம நல்லா அந்த காலத்துல செஞ்சோம், இப்ப உடம்பு அவ்வளவு நல்லா இல்லை, நாம கராரா சொல்லணும். பார்க்கணுங்களா, நீங்க வர்றீங்க, சமயக்காரங்க இருக்கும்போது உங்களை கூப்பிட்டா வந்தீங்கன்னா பரவாயில்ல, இப்ப வெளியில இருந்தா எங்களால வாங்க முடியும். இது கொஞ்சம் மிகையா தெரியலாம், ஆனா நோ சொல்ல வேண்டிய நேரத்துல நோ சொல்லலைன்னா கஷ்டப்பட போறது நாம தானே ஒழிய மத்தவங்க இல்லை. கொஞ்சம் ஸ்டப்பனா சொல்லலாம், ஒன்னும் தப்பல, என்னால அது செய்ய முடியாது, செய்வதன் மூலமா என்னால சிரமங்களை எடுத்துக்கொண்டு கஷ்டப்பட முடியாது. இதை சொன்னாலே வாழ்க்கையில பல சமயத்துல நம்முடைய வேலையினுடைய பலு இருக்கு பாத்தீங்களா, அதை நம்மளால குறைக்க முடியும். எல்லாருக்கும் நல்லவங்களா என்ன காட்டிக்கிறேன், எல்லாருக்கும் நல்லவங்களா என்ன காட்டிக்கிறேன்னு சொல்லி நம்மள நாமே ஹிம்சை பண்ணக்கூடாது. எக்ஸாக்டா ஒரு வேர்டு ஓஷோ சொன்ன அருமையான வேர்டு, துப்பாக்கியை இன்னொருவர் மார்பு நோக்கி நீட்டினாலும் அது குற்றம், அதே துப்பாக்கியை உன்னுடைய மார்பை நோக்கி நீட்டிக் கொண்டாலும் குற்றம். ஏன்னா அது ஹிம்சை. நீ துப்பாக்கி இன்னொருத்தர சுற்றுவேன்னு சொன்னா அது மிரட்டல். நான் என்ன சுட்டுக்கு செத்து போவேன் அப்படின்னா மிரட்டல் தான் அது. நீ துப்பாக்கி அடுத்தவனை நோக்கி நீட்டுறது எவ்வளவு பெரிய தவறோ அவ்வளவு பெரிய தவறு தன்னை நோக்கி நீட்டுறது. அது மாதிரி பல பேருக்கு வாழ்க்கையில எப்ப கஷ்டப்படணும் எப்ப கஷ்டப்படக்கூடாதுங்கிறது தெரியணும், தெரியாது. அந்த காலகட்டத்திலையும் பரவாயில்ல, நான் சிரமப்படுறேன்னு சொல்லி வெறும் சிரமம் மட்டுமே மிஞ்சி இருக்கும், அவசியம் இல்லை. சில நேரங்கள்ல நம்முடைய சிரமங்களை மற்றவங்க கிட்ட சொல்வதனால எந்த விதமான ஒரு தவறும் கிடையாது. அப்படி சொல்றதுக்கு நாம தயாராக இருக்கணும். பிறகு நம்முடைய மனோநிலையில நிறைய மாற்றங்கள், நான் முதலே சொன்னேன், அனுபவிப்பது வாழ்க்கை அப்படின்னு சொன்னேன், அதுல கஞ்சத்தனம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னேன். இப்போ ஒரு பெக்யூலியரான ஒரு ஆட்டிடியூட் சொல்றேன். கார் வாங்கியிருப்பாங்க சில பேர், புது கார், அருமையான கார் வாங்கியிருப்பாங்க. இந்த கார் ஷோரூம்ல இருந்து வரும்போது அந்த கார் சீட்ல வந்து ஒரு பிளாஸ்டிக் ஷீட் போட்டிருப்பான். அந்த சீட்டெல்லாம் வீணாயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு ஷீட் போட்டிருப்பான். அந்த ஷீட்டை பல பேர் பல நாள் கிழிக்கவே மாட்டாங்க. ஏன்? அது புதுசாவே இருக்கணும். அது இம்சை. பிளாஸ்டிக்ல உட்கார்ந்தா உடம்பு எரியும், உட்கார்ந்த சுகமே இருக்காது. இப்ப நான் என்ன கேட்கிறேன், எவ்வளவு நாள் அந்த காரை நம்ம புதுசா காப்பாத்திட முடியும்? அந்த பிளாஸ்டிக் ஷீட்டை கிழிக்காமையே வச்சிருந்து நம்ம என்ன பண்ண போறோம்? அந்த கார் வாங்கினோமா, சௌரியமா உட்கார்ந்து நாம போனோம், சௌரியமா போறதுக்கு தான் கார் வாங்கி இருக்கிறோம். அந்த பிளாஸ்டிக் ஷீட்டை கிழிக்காமையே வச்சிருந்தோம்னு சொன்னா உட்காரும் போதெல்லாம் உடம்பு எரியும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்ல நம்ம லாக் ஆயிருக்கோம். அது என்னமோ அந்த பிளாஸ்டிக் ஷீட்டை கிழிக்காம இருந்தா ரொம்ப நாளைக்கு அது பயன்படும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அபிப்பிராயத்தில் இருக்கிறோம். கிடையாது. அதுல உட்கார்ந்த மாதிரி இம்சை இந்த உலகத்துல வேற எதுவுமே கிடையாது. நம்ம கார் வாங்கினதே சந்தோஷமா இருக்கிறதுக்கு, சௌக்கியமா இருக்கிறதுக்காக தான் வாங்கி இருக்கிறோம். சோ பிராக்டிக்கலா சில விஷயங்களை இழக்கிறதுக்கு நம்ம வருத்தப்படவே கூடாது. சில விஷயங்களை இழந்தாதான் சில விஷயங்களை நம்மளால அடைய முடியும். அதை அடைவதற்குரிய பக்குவத்தையும் நாம ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். இப்ப இன்னும் ஒரு படி மேல, நாம ஒர்க் லைஃப் பேலன்ஸ் அப்படிங்கறத எப்படி கொண்டு போறது, வாழ்க்கையை எப்படி கொண்டு போறது அப்படின்னா, வேலை செய்வதில் நிஜமாவே நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். நம்முடைய மனசுல வேலை செய்வதில் நிஜமாவே ஒரு ஆனந்தம் இருக்கணும். ஒரு சம்பவம் சொல்றேன். எங்க அப்பா ஆல் இந்தியா ரேடியோவில் வேலை பார்த்தார். நிஜமாவே வேலை பார்த்தார். சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்தும் வேலை பார்த்தார். எங்க அப்பா 10 மணிக்கு ஆபீஸ் அப்படின்னா 9:40 உள்ள போவார்.
இது ரொட்டீன். அவருக்கு ஒரு ரிக்ஷாக்காரர், கை ரிக்ஷா, அந்த காலத்துல எங்க அப்பாவுக்கு கால் கொஞ்சம் ஊனும், அதனால ஒரு கை ரிக்ஷாக்காரர் வருவாரு. அவர் அந்த ரிக்ஷால ஏறி எங்க அப்பா உட்காருவாரு. 9:20 எங்க அந்த ரிக்ஷாக்காரர் வந்துட்டாருன்னா 9:20ன்னு அர்த்தம். கரெக்டா ரிக்ஷா எடுத்துட்டு போய் ஆபீஸ்ல விடுவார். 9:40 அப்பா உள்ள போவார். 9:45 10 மணி சீட்ல இருப்பார். கரெக்டா இருப்பார், எல்லாம் முடிஞ்சு ரெடியா இருப்பார். 10:15 ஆபீஸ் மீட்டிங் ஆரம்பமாகும். மீட்டிங்ல போய் கரெக்டா உட்காருவார். இது ரொட்டீன். 40 வருஷமா அப்படித்தான் இருந்தார் அப்பா, மாத்தவே முடியாது. அது ஒரே ஒரு நாள் சார் மழை கொட்டுது. மழைனா மழை, அப்பெல்லாம் மெட்ராஸ்ல மழைன்னு ஒண்ணு பெஞ்சுது, மழை கொட்டுது. 9:20 நான் அப்ப ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கிறேன். கிணிங் கிணிங்னு அந்த கை ரிக்ஷால அந்த சவுண்டு கேட்குது. அந்த தாத்தா வந்துட்டார். நல்ல மழை, ஒரு பிளாஸ்டிக் ஷீட் போட்டிருக்கார். அதோட வந்து சார் குரல் கொடுத்தார். எங்க அப்பாவுக்கு மனசு கேட்கல. மழை பெய்யுது, வெளியில போனா இவர் கை ரிக்ஷா எடுத்துட்டு போகும்போது நனைவாரேன்னு சொல்லிட்டு, இந்த ஒரு நாள் ஆபீஸுக்கு லேட்டா போனா ஒன்னும் குடிமுடிக்கு போவாது, மழை நிக்கட்டும் அப்புறமா போலாம், நீங்க உட்காருங்க, நம்ம மழை நின்னதுக்கு அப்புறமா போலாம். அந்த ரிக்ஷாக்கார தாத்தா ஒரு வார்த்தை சொன்னாரு, சார் மழை பெஞ்சுதுங்கிறதுக்காக ஆபீஸுக்கு யாராவது லேட்டா போவாங்களா சார்? இப்ப மழை பெய்யுது, நான் என்ன என் ஆபீஸுக்கு லேட்டாவா வந்தேன்? அவர் கரெக்டா வந்துட்டாரா? மழை பெஞ்சது, நான் என்ன என் ஆபீஸுக்கு லேட்டாவா வந்தேன்? அது மாதிரி நீயும் உன் ஆபீஸுக்கு லேட்டா போவாத சார், வா சார் குந்து போலாம். எங்க அப்பா மாட்டேங்கிறார், மழையில அவர் நனைவாரேங்கிறதுக்காக ஒரு வார்த்தை சொன்னாரு. இன்னும் நான் மழையில நனைஞ்சிடுவேன்னு பாக்குறியா? ஒன்னு தெரிஞ்சுக்கோ, மரம் இருக்குது, மரம் அது மழையில நனைஞ்சு வெயில்ல காஞ்சாதான் தல் 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 தல்னு இருக்கும். மழையில நனைஞ்சு வெயில்ல காஞ்சாதான் தல் 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 தல்னு இருக்கும். இந்த கட்டைக்கு கட்டை இதுவும் அப்படித்தான், மழையில நனைஞ்சு வெயில்ல காஞ்சாதான் தல தல தல் தலன்னு இருக்கும். நீ குந்து சார், நான் இட்டுன்னு போறேன் அப்படின்னு கிட்டத்தட்ட எங்க அப்பாவை அப்படியே தூக்கி ரிக்ஷால உட்காந்து வச்சு அவர் ரிக்ஷா இழுத்துன்னு போனார். அந்த நேரத்தில் ரிக்ஷால அந்த தாத்தா எங்க அப்பாவை உட்காந்து வச்சு கூட்டிட்டு போன காட்சிய மனசுல எப்படி இருக்குன்னா, அர்ஜுனனுக்கு கீதை சொன்ன கண்ணனுக்கும் அந்த ரிக்ஷாக்கார தாத்தாவுக்கும் எந்த வேறுபாடும், ஏது எப்படி நடந்தாலும் சரி நம்ம வேலையை நாம பார்க்கணும். நமக்குன்னு ஒரு கடமை இருக்கு. அந்த கடமையை நாம வந்து ஏதோ ஒன்னு சொல்லி அப்படி போய் இப்படி போய் தப்பிச்சு போகணும் அப்படிங்கிற எண்ணம் நம்ம மனசுல இருக்கக்கூடாது. நான் ஓப்பனா ஒரு கொஸ்டின் கேட்கிறேன், நம்ம இந்திய மனோபாவம் எப்படி இருக்குங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சார். வியாழன் புதன், புதன் வியாழன் 2 நாள் சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை வருதுன்னு வச்சுங்க. புதன் வியாழன் 2 நாள் சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை. வெள்ளிக்கிழமை ஒர்க்கிங் டே, சனி ஞாயிறு மறுபடியும் நம்முடைய ஆபீஸ் லீவு அல்லது ஸ்கூல் லீவு அல்லது காலேஜ் லீவு, ஏதோ ஒன்று லீவு. புதன் வியாழன் சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை, வெள்ளிக்கிழமை ஒர்க்கிங் டே, சனி ஞாயிறு லீவு. நம்ம இந்திய மனோபாவம் என்ன? வெள்ளிக்கிழமை சேர்த்து சும்மா ஒரு 5 நாள் ஜாலியாக இருக்கலாம், வச்சுப்பா. தப்பு சார். அதனாலதான் சார் இந்தியா வல்லரசு ஆகல, அதனாலதான் சார் ஆகல. ஏன் 4 நாள் லீவுக்கு மத்தியில ஒரு நாள் வேலை பார்த்தாதான் நாடு உருப்படிமே ஒழிய, அன்னைக்கு வேலை பார்க்காம இருந்தா நாடு வீணா போயிடும் நம்ம நினைச்சாதான் இந்த நாட்டை நீங்க வல்லரசு ஆக்க முடியுமே ஒழிய, 4 நாள் வேலை பார்க்காத போது நடுவுலையும் ஒரு நாள் பார்க்காம இருந்தா என்னவா அப்படிங்கிற தாட் இருந்தா நம்ம நாடு எப்படி சார் வல்லரசு ஆகும்? இப்ப சொல்றேன், கோஷங்களாலும் வேஷங்களாலும் இந்த நாட்டை வல்லரசாக ஆக்க முடியாது. அர்ப்பணிப்பின் மூலம் தான் இந்த நாட்டை வல்லரசாக ஆக்க முடியுமே ஒழிய, வெறும் வார்த்தை ஜாலங்களால் இந்த நாட்டை வல்லரசாக ஆக்க முடியாது. வேலை பார்க்கணுங்கிற ஆர்வம் இருக்கணும் இல்ல சார். இப்ப வெளியூர்ல இருக்கிறாங்க, ஒரு நாள் லீவ் போட்டா ஊருக்கு போயிட்டு வரலாம்னு அவங்களும் நான் குறை சொல்லல. மெட்ராஸ்ல இருக்கிறாங்க, நடுவில் ஒரு நாள் லீவ் வருது, 5 நாள் நம்ம ஊருக்கு போயிட்டு வந்துடலாம், நம்ம அப்பா அம்மா பார்த்துட்டு வரலாம், எதுவும் அது தப்பு கிடையாது. நல்லா உட்கார்ந்து இருக்கிறவங்க கூட இன்னைக்கு ஒரு வேலையும் செய்யாம லீவ் போட்டா என்ன வெள்ளிக்கிழமை நினைக்கிறான் பாருங்க. இங்கதான் ஏதோ இடிக்குது. நாம பார்க்கிற வேலையை சந்தோஷமா பார்க்கணும் அப்படிங்கிற உணர்வு நமக்கு வரும். 2 விஷயம் சொல்றேன். வேலை வந்து சம்பாதிக்கிறதுக்காக மட்டுமே இல்லை, வேலையில இன்னும் எவ்வளவோ இருக்கு. இப்போ நாங்க பேசுறோம், எங்களுக்கு பணம் கூட கொடுக்குறாங்க, நான் இல்லைன்னு சொல்லல, ஆனா பணத்துக்காகவே பேசிட முடியுமா? இப்ப இந்த பேச்சுல வேற என்னமோ இருக்கு, எங்களுக்கு மனசுக்குள்ள என்னமோ ஒன்று இருக்கு. அது என்னன்னு இனம் புரியாத ஒரு பசை இருக்கு அதுக்குள்ள. இது மூலமா நமக்கு ஏதோ ஒரு பெரிய ஆத்ம திருப்தி இருக்கு, ஏதோ ஒரு மிகப்பெரிய காரியம் செய்யறோம். இன்னும் சரியா சொல்றோமா, பேச்சு எங்களுக்கு உயிர், எங்களுக்கு தவம், எங்களுக்கு யாகம், எங்களுக்கு யஜ்ஞம். ஏன் அதுல என்னமோ நடக்குது, அது என்னன்னு எங்களால சொல்ல முடியாது. அந்த ஒரு ஈடுபாடு.
அதை நம்ம விட்டு கொடுக்க முடியுமா? நடிகவேள் எம்ஆர் ராதா, இந்த சம்பவம் நான் எப்போ தெரிஞ்சுக்கிட்டேன்னு கேட்டால், மலேசியா போயிருந்தோம். மலேசியாவில் நடிகை எம்என் ராஜம், எம்எஸ் விஸ்வநாதன் இவங்களுக்கெல்லாம் ஒரு பாராட்டு விழா. நானும் சாலமன் பாப்பையா, கு ஞான சம்பந்தன் 3 பேரும் பேசுகிறோம். அந்த விழா அமைப்பு அப்படி. நாங்கள் பேசிட்டு மறுநாள் எல்லாருமா ஒரே வண்டியில் மலேசியாவை சுற்றி பார்க்குறோம். அப்போ எம்என் ராஜம் அம்மா பக்கத்தில் உட்காந்துருந்தாங்க. நான் உங்களை கேட்டேன், அம்மா நீங்கள் இந்த ரத்த கண்ணீர் படத்தில் நடிச்சிங்கல்ல, அதில் ஏதாவது ஒரு மறக்க முடியாத ஒரு நல்ல விஷயம் இருந்தால் சொல்லுங்க. நடிகவேள் எம்ஆர் ராதாவோட நடிச்சிருக்கீங்க, ஏதாவது நல்ல விஷயம் இருந்தால் சொல்லுங்க. அப்படி இப்படி தான் பேச்சுக்கு நான் பாயிண்ட் எடுப்பேன். நான் கேட்டேன். அவங்க சொன்னாங்க, தம்பி அது ஒரு நல்ல கதை. ரத்த கண்ணீர் படத்தில் நான் காந்தான்னு ஒரு ரோல் பண்ணேன். அண்ணன் குஷ்டம் வந்துடும், இந்த ஆசையில மேல ஓடி வருவாரு, அடியே காந்தா, அவருடைய குரல் அப்படி அடியே காந்தான்னு சொல்லிட்டு ஓடி வருவார். அப்ப எம்என் ராஜன் என்ன பண்ணுவாங்க, இந்த ஒரு பெரிய கவுன் போட்டிருப்பாங்க, அந்த கவுன் அப்படி பிடிச்சிக்கிட்டு கிடுகிடுன்னு படியில பின்னாடி ஓடி வருவாங்க. அவர் தொடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக, அவர் குஷ்ரோகி தொடக்கூடாதுன்னு அப்படி படியில எம்என் ராஜன் ஓடி வருவாங்க. அப்ப அவங்க ஓடுறாப்புல இருந்தாங்க. அப்படி ஓடிட்டு மெதுவா அப்படி மேல அப்படி பின்னாடி வருவாங்க. இந்த சீன்ல எப்படி வரும்னு கேட்டீங்கன்னா, எம்ஆர் ராதா தொட வருவார். அப்போ எம்என் ராஜம் காலால எம்ஆர் ராதாவை எட்டி உதைக்கணும். இதான் சீன். இதை டைரக்டர் சொல்றார், எப்படி எட்டி உதைக்கணும் அப்படி. இதுக்கு எம்என் ராஜன் சொல்றாங்க, டைரக்டர் பார்த்து, என்ன பேசுறீங்க நீங்க? அண்ணன் எவ்வளவு பெரிய ஆர்டிஸ்ட், எவ்வளவு பெரிய கலைஞர், எவ்வளவு பெரிய திரைப்படத்தில் எவ்வளவு பெரிய ஜாம்பவான். நான் யாரு? சாதாரணமான ஒரு நடிகை. நான் எட்டி உதைக்க முடியுமா அண்ணன் மூஞ்சியில? இந்த சீன் வேணா, கட் பண்ணுங்க, இந்த சீனே தேவையில்லை, கட் பண்ணுங்க. எம்ஆர் ராதா கேட்டுக்கிட்டே இருந்து சொன்னாராம், உத நல்லா உத, நீ வாங்குற துட்டுக்கு நீ உதைக்கணும், நான் வாங்குற துட்டுக்கு நான் உதப்படணும். உத நல்லா உத, மூஞ்சி மேலேயே உத. இது இவங்களுக்கு ஒரு மாதிரி ஆய் சொன்னாங்களா, அண்ணே எனக்கு மனசு வரலன்னு, எப்படின்னு உங்க முகத்துல நான் எட்டி உதைக்க முடியும்? அப்படி அந்த சீன் வேணும்னு நீங்க சொன்னா டைரக்டர் சொல்றாங்களா, நான் உதைக்கிற மாதிரி கால் நீட்டுவேன், கேமரா ஷாட் எடுத்துக்கங்க, கட். அடுத்த சீன் மூஞ்சில பட்ட மாதிரி அண்ணன் முகத்தை திருப்பிக்கட்டும், அந்த சீனை கண்டினியூ பண்ணி எடுத்துக்கங்க, நான் உதைக்க மாட்டேன், சீன் அப்படி எடுத்துக்கங்க. இதுக்கு எம்ஆர் ராதா பதில், வானம் மூஞ்சி மேலேயே உத. ஏன்? துட்டு கொடுத்தவன் ஏமாந்து போடுவான், துட்டு கொடுத்தவன் ஏமாந்து போடுவான், மூஞ்சிலே உத, அப்பதான் சீன் நல்லா வரும். சார் அந்த சீன் எடுக்கிறாங்களா, இவங்க லைட்டா உதைச்சா அந்த ஷாட்டை எம்ஆர் ராதா ஓகே பண்ண மாட்டான், நல்லா உத, அப்பதான் ஓகே பண்ணுவேன். அந்த முகத்துல எட்டு உதைக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணி நல்லா உதைச்சதுக்கு அப்புறம் அந்த சீனை ஓகே பண்ணார். ஒரு வினாடி யோசிச்சு பாருங்க, நான் பெரிய மனுஷன் அவர் நினைக்கல, நான் நடிக்கிற இந்த கலை பெரியதுன்னு நினைச்சார். பாத்தீங்களா, அதுதான் உண்மையான கலைஞனுடைய வெற்றிக்கான அடையாளம். நம்ம அது மாதிரி நம்ம பார்க்கிற வேலை பெருசு. சரி, இப்ப நான் பேச்சாளன்னா நான் பெரிய ஆளா? எனக்கு முன்பு எவ்வளவு பேர் இந்த பணிகளை செஞ்சிருக்காங்க இந்த உலகத்துல. அப்ப இந்த துறை எவ்வளவு பெரிய துறை. ஊருக்கு நல்லது சொல்வேன்னு சொன்ன பாரதியினுடைய வரிக்கு அடையாளம் தானே இது. ஊருக்கு நல்லது சொல்ற ஒரு வாய்ப்பு இல்லையா? அதுக்கு நான் மரியாதை கொடுக்க வேண்டாமா? நான் பார்க்கிற தொழில நான் கடவுளா நினைக்க வேண்டாமா? சரி, நான் ஏதோ எம்ஆர் ராதாவை சொன்னேன்னு மட்டும் நினைக்காதீங்க. இப்படியே ரிலிஜனுக்கு வாங்க. மகாபாரதத்துல ஒரு காட்சி வருது. அர்ஜுனனுக்கு கிருஷ்ணன் தேர் ஓட்டுறான். அப்படி அர்ஜுனனுக்கு தேர் ஓட்டிக்கிட்டே போகும்போது இது பாருங்க, இடது பக்கம் திரும்பு அப்படின்னு சொல்லணும். உங்களுக்கு தெரியும், யுத்த காலத்துல சத்தம் ஜாஸ்தியா இருக்கும். ஒரு 4-5 இடத்துல சத்தம் ரொம்ப கூட இருக்கும். சந்தைக்கடை, மீன் கடை, சட்டசபை, இது மாதிரி இடத்துல எல்லாம் கூச்சல் தாங்காம தான் இருக்கும், ரொம்ப அதிகமா. நான் சொல்ற சட்டசபை இந்தியாவுக்கு வெளியில இருக்கிற சட்டசபை. ஒரே கூச்சலா இருக்கும், ஒரே ஆர்ப்பாட்டமா இருக்கும், என்ன பேசுறாங்கன்னு யாரும் காதலியே விழாது. அதனால கிருஷ்ணன் சொல்றான், இது பாருங்க, லெஃப்ட் டர்ன் அப்படின்னு அர்ஜுனன் சொல்றது காதுல விழல, ரைட்ல திருப்பிட்டான் தேர. அர்ஜுனன் கோபமா கேட்டான், என்ன கிருஷ்ணா, நான் இடது பக்கம் திருப்பினா வலது பக்கம் போறியே? அப்ப கிருஷ்ணன் சொல்றான், டேய் உனக்கு அறிவில்லை, இந்த சத்தத்துல காதுல விழுமா? நீ ஒரு காரியம் பண்ணு, நீ பின்னாடி தானே உட்கார்ந்துருக்க, உன் கால் கட்ட விரல் இருக்கு இல்லையா, வலது கால் கட்ட விரலால, வலது கால் கட்ட விரலால என் வலது கன்னத்தை இடிச்சா என் மூஞ்சி எப்படி திரும்பும்? லெஃப்ட்ல திரும்பும். உன் வலது கால் கட்ட விரலால வலது கன்னத்தை எப்படி இடிச்சா என் மூஞ்சி லெஃப்ட்ல திரும்பினா லெஃப்ட் டர்ன் நான் புரிஞ்சுக்கிறேன். நீ இடது காலால இடது கன்னத்தை இடிச்சா ரைட் டர்ன் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன். புரியுதா? காலால உத. இந்த இடத்தை படிச்ச போது நான் என்ன தெரியுமா நினைச்சேன்? காலால உதேன்னு சொன்ன நாஸ்திகனான எம்ஆர் ராதாவும் சொல்றார்,
காலால உதேன்னு ஆஸ்திக கடவுளாகிய கண்ணபெருமான் சொல்றான். இந்த உலகத்துல தன் பணியில் நாட்டம் உள்ளவர்கள் ஆத்திகன் நாத்திகன் என்ற பேதம் கிடையாது. அவர்களுக்கு தான் பார்க்கிற பணி உயர்ந்தது என்கிற தெளிவு மட்டும்தான் இருக்கு. அப்ப நமக்கு எப்படி இருக்கணும், நம்முடைய மனசு எப்படி இருக்கணும்? ஒரு விஷயத்தை செஞ்சா பெர்ஃபெக்ட்டா செய். இந்த நாட்டில் சார் உங்க அட்ரஸ் தப்பா என்டர் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, எதுல ஒரு கேஸ் ஏஜென்சியில இல்ல ஒரு ஆதார் கார்டுல, உங்களால மாற்ற முடியுமா? நீங்க பேங்க்லயே போய் நான் இப்ப வீடு மாத்திட்டேன் வேற அட்ரஸ், நீங்க உடனே உங்க ஃபைல்ல நோட் பண்ணிக்கங்கன்னா எவ்வளவு நாள் ஆகும் தெரியுங்களா? ஒரு சின்ன விஷயத்தை கவர்மெண்ட்ல போய் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணிட்டு வெளியே வரணும் அப்படின்னா ஏன் இவ்வளவு மெத்தனம் இருக்கு இந்த நாட்டில்? அவங்களுக்கு அந்த அந்த தான் பார்க்கிற வேலை ஒசத்திங்கிற எண்ணம் இல்லை சார். ஒரு போன் நம்பர் தப்பா போயிடும், ஆதார்ல டேட் ஆஃப் பர்த் தப்பா வந்துடும், நம்ம எவ்வளவோ டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துருப்போம் ஆனா தப்பா வந்துடும். அதை திருத்தலாம்னா ஒரு தடவை 2 தடவை 3 தடவை 4 தடவை திருத்த முடியலையே. ஒரு சம்பவம் நான் படிச்சது, எகிப்தினுடைய ஜனாதிபதியா இருந்தவர் நாசர், அவர் இந்தியாவுக்கு வரார். இந்திரா காந்தி அப்போ பிரைம் மினிஸ்டர். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், ஒரு 2 நாட்டு தலைவர்கள் ஒரு விழால கலந்துகிட்டா அவங்க நாட்டு தேசிய கீதத்தை முதல்ல பாடுவாங்க. இந்திய தேசிய கீதமும் பாடுறாங்க, அடுத்த எகிப்தினுடைய தேசிய கீதமும் பாடுறாங்க. இந்திரா காந்தி எந்திரிச்சு நிக்கிறாங்க. ஆனா எகிப்தோட தேசிய கீதத்தை பாடும்போது நாசர் உட்கார்ந்துட்டார். உட்கார்ந்தது முக்கியம் இல்லை, கால் மேல கால் போட்டு காலாட்டுறாரு. இந்திரா காந்தி அம்மா கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க. எகிப்தோட தேசிய கீதம் போகுது, இவர் தான் எகிப்தோட பிரசிடென்ட், உட்கார்ந்துக்கிட்டு கால் மேல கால் போட்டு காலாட்டுறாரு, ஏதோ சம்திங் ராங். உட்கார்ந்த உடனே கேட்டாங்க, இஸ் எனிதிங் ராங்? என்ன தப்பாய் போச்சு? இஸ் எனிதிங் ராங்? அதுக்கு நாசர் சொன்னாரு, மேடம் இது எங்க நாட்டு தேசிய கீதமே இல்லை. தென் ஃபாரூக் அப்படின்னு எங்க நாட்டில் ஒரு மன்னர் இருந்தார் தெரியுமில்ல, அந்த மன்னரை எதிர்த்து புரட்சி பண்ணி தான் நான் பதவிக்கு வந்தேன், ஜனநாயகத்தை கொண்டு வந்தேன். அந்த ஃபரூக் புகழ் பாடுகிற பழைய பாட்டு இது, நாங்க இதை மாத்திட்டோம். இப்ப எகிப்துல தேசிய கீதம் வேற, மக்களாட்சி வந்து வேற தேசிய கீதம் வந்துருச்சு. இது உங்க கவர்மெண்ட்டுக்கு தெரியல, நீங்க அந்த கீதத்தை போடுறீங்க. ஃபரூக்க புகழ் பாடுற கீதத்துக்கு நான் எப்படி நிப்பேன்? அதான் உட்கார்ந்துட்டேன் அப்படின்னு. துராகாந்தி அம்மாவுக்கு கோபம். உடனே திரும்பி, அவர் பேர் ஏதோ அபுன்னு ஆரம்பிக்கும், அவர் தான் வந்து அப்ப எகிப்தினுடைய தூதர், இந்திய தூதர். அவரை கோபமா பார்த்துட்டு யூ ஆர் சஸ்பெண்டட் அப்படின்னாங்க. ரொம்ப கோபத்துல அந்த எகிப்து தூதரை யூ ஆர் சஸ்பெண்டட் அப்படின்னு கோபத்துல சொல்றாங்க. நாசர் சொன்னார், மேடம் ப்ளீஸ் பி காம், ஒன்னும் கோபப்படாதீங்க. என்ன, உங்க அப்பா பிரைம் மினிஸ்டர் இருந்தாரு, அப்ப நான் வந்த போது இதே தப்பு தான் நடந்தது. பாருங்க, ஒரு தப்ப அரசு நிலையில திருத்தறதுக்கு நம்ம அவ்வளவு கஷ்டப்பட வேண்டியிருக்கு. இது ஒரு மிஸ்டேக் அப்படின்னு சொன்னா ரெக்டிஃபிகேஷன். நீங்க ஒரு விஓ ஆபீஸுக்கு போங்க, இல்ல ஒரு கவர்மெண்ட் ஆபீஸுக்கு போங்க, ஒரு பேங்க்குக்கு போங்க, ஒரு கேஸ் ஏஜென்சிக்கு போங்க, எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியிருக்கு இந்தியர்கள். ஒரு தடவை போய் ஒன்னு சொல்லிட்டா அந்த வேலை அங்க நடக்கும்னு சொன்னாதானே சார் இந்த நாடு நாடா இருக்குன்னு அர்த்தம். இதை நோக்கி நகர வேண்டாமா? ஏன், நாம பார்க்கிற வேலையை கடவுளை விட மேல்னு நினைக்கணும் சார். மன்னிச்சுக்கங்க, கோயில்ல போய் மனம் ஒன்றுவது எப்படி சரியான வழிபாடோ அப்படி வேலையிலும் மனம் ஒன்றுவதுதான் மிகச்சரியான வழிபாடாக இருக்க முடியும். நான் அதை எதிர்க்கல. கோயில்ல போய் எப்படி மனம் ஒன்றுவது நமக்கு வழிபாடோ அதே போலதான் வேலையிலும் மனம் ஒன்றுவதுதான் மிகச்சரியான வழிபாடாக இருக்க முடியும். அதுதான் பூரணமான வாழ்தல். நான் நிறைவா ஒரு கருத்தை சொல்லி நிறைவு பண்றேன். வாழ்தல் என்பது இருத்தல் அல்ல, வாழ்தல் என்பது பிழைத்தல் அல்ல. வாழ்தல் ஒரு கலைன்னு என் புஸ்தகம் ஒன்று வந்திருக்கு, அதுல ஒரு கருத்து சொன்னேன். இருத்தல் வாழ்தல் அல்ல, பிழைத்தல் வாழ்தல் அல்ல. வாழ்தல் என்பது இருத்தலை விட பிழைத்தலை விட வித்தியாசமான. அது என்னது இருத்தல்? பல பேர் சொல்வான், என்னமோ இருக்கிறோம் சார் அப்படின்பா, அது இருத்தல். நாய் பிழைக்கு சார் இந்த பிழைப்பு, நான் பிழைக்கிறதுக்குள்ள எவ்வளவு கஷ்டப்படும் தெரியுமா? பிழைப்பு. பல பேர் பிழைக்கிறான், பல பேர் இருக்கிறான், ஆனா வாழ்றவன் ரொம்ப கம்மி. அப்ப வாழ்தல்னா என்ன? நேற்று இருந்ததை விட இன்னைக்கு உயர்ந்து, இன்னைக்கு இருக்கிறத விட நாளைக்கு உயர்ந்து. ஏன், இலக்கணப்படி, தமிழ் இலக்கணப்படி மனுஷனுக்கு உயர்திணைன்னு வகுத்தானே. ஏன் உயர்திணைனா மரியாதை காரணம் மட்டும் காரணம் இல்லை, இவன் உயர்வது போல் இன்னொருத்தர் உயர முடியாது. உயர்ந்து கொண்டே போகிறவன் மனிதன், உயர்திணைன்னு இவனுக்கு பேரு. ஆனால் நம்முடைய வாழ்க்கை எப்படி தொடங்கணுமோ அப்படியே இல்லை, மேல மேல உயர்ந்து 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 மேல போக வேண்டிய உயர்திணை. எனவே வாழ்தல் என்பது சுலபமான விஷயம் அல்ல. ஏன், நீங்க ஸ்ட்ரகிள் பண்ணணும், உங்களை தக்க வச்சுக்கணும், உங்களை மேல கொண்டு வரணும்.
அந்த மேலையும் நீடிச்ச பயணத்துக்கு போகணும். இங்க சிவகாசியில பிசினஸ் பண்ணி மேல வந்தவங்க பல பேர் இருக்கிறீங்க. உங்க வாழ்க்கையோட ஆரம்ப காலத்துல நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பீங்க உங்களுக்கு தெரியும். இப்போ ஒரு வார்த்தை சொல்லட்டுமா, நீங்க மேல வர்றதுக்கு கஷ்டப்பட்டதை விட உங்க பேரை தக்க வச்சுக்கிறதுக்கு இப்ப ரொம்ப கஷ்டப்படுவீங்க. இதான் சார் பிசினஸ். மேல வர்றது பெரிய கஷ்டம் இல்லை, மேல வந்தவங்க தன்னுடைய புகழை தக்க வச்சுக்கிறது அதை விட பெரிய கஷ்டம். ஒரு பிராண்டு நம்ம உண்டு பண்றோம், அந்த பிராண்டை காப்பாத்துறது எவ்வளவு கஷ்டம். ராக்ஃபெல்லர் பிளேன்ல உட்கார்ந்து இருக்கார், என்னதையோ வேலை பார்த்துக்கிட்டே இருந்தார். பக்கத்துல ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் உட்கார்ந்து இருந்தான். அவன் கேட்டான், உலகத்தோட பெரிய கோடீஸ்வரம் பா நீ, அவ்வளவு கோடீஸ்வரனா இருந்த நீ இன்னும் ஏன் வேலை பார்க்கிற? ஒரு லெவலுக்கு மேல பணம் சம்பாதிச்சுட்டா வேலையை விட்டுற வேண்டாமா, எதுக்கு இன்னும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன்? ஒரு கேட்டார், தம்பி இந்த பிளேன் மேல எப்படி வந்தது? இன்ஜினை ஆன் பண்ணாங்க, தூக்குனாங்க, மேல வந்துருச்சு. இப்ப மேல வந்துருச்சு இல்ல? ஆமா. இன்ஜின் ஆஃப் பண்ணுவோமா? கீழே போயிடுவோம். அதேதான், மேல வர்றதுக்கு எவ்வளவு பாடுபட்டோமோ அதை விட கஷ்டம் மேல தக்க வச்சுக்கிறது. இது பிசினஸுக்கும் பொருந்தும், வாழ்க்கைக்கும் பொருந்தும், எல்லாத்துக்கும் பொருந்தும். மேல வர்றது எவ்வளவு கஷ்டமோ அதை விட கஷ்டம் அங்க தக்க வச்சுக்கிறது. அந்த வாழ்தல் என்பது நாள்தோறும் உயர்ந்து கொண்டே இருத்தல். ஆனா உயர்கிறேன் என்பதை சிரமமாக அனுபவித்தல் அல்ல, உயர்வதை ஒரு ஆனந்த அனுபவமாக நடத்துதல். அதான் வாழ்தல் இருக்கிற பெரிய டெக்னிக். நீங்க வாத்து பார்த்திருக்கீங்களா? இந்த வாத்து தண்ணியில நீந்தும், தத்தக்க 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 அந்த காலை போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்கும். தண்ணிக்கு கீழே வாத்தோட கால் அவ்வளவு கஷ்டப்படும். ஆனா வாத்தோட முகத்தை பாருங்க, ஒண்ணுமே நடக்காத மாதிரி போகும். அது போட்டுக்கு ஜாலியா என்னமோ போற, ஏதோ கீழே மோட்டர் வச்ச மாதிரி அது முகத்துல அப்படியே ஒரு ஆனந்தமான. பத்மா சுப்பிரமணியன் டான்ஸ் பார்த்திருக்கீங்களா? சித்ரா விஸ்வேஸ்வரன் டான்ஸ் பார்த்திருக்கீங்களா? உங்களுக்கு ஒரு மேடையில 2 மணி நேரம் தம் பிடிச்சி ஆடினாதான் கஷ்டம் தெரியும், அவ்வளவு கஷ்டம். ஆனா அவங்க மூஞ்சில போட்டோ எடுத்து பாருங்க, எப்பவும் சிரிச்ச மாதிரியே அந்த முகத்தை அப்படியே வச்சுக்கிட்டு அவங்க பாட்டுக்கு அப்படியே டான்ஸ் ஆடுவாங்க. இதான் வாழ்க்கை. மகிழ்ச்சி முகத்தில் தெரியும்படியாக இருக்கணும், கஷ்டமும் பட்டுத்தான் ஆகணும். கஷ்டம் வெளியில தெரியாதபடி வார்த்தை எப்படி மறைக்குதோ, கஷ்டம் வெளியே தெரியாதபடி எப்படி பெரிய கலைஞன் வாழ்கிறானோ, அப்படி வாழ்க்கையில் எல்லா சிரமங்களையும் நாம் பட்டுக்கொண்டு சிரமங்கள் படாத நிலையில் வாழ்வதுதான் மிகச்சரியான ஒரு வாழ்க்கையாக இருக்க முடியும். இதை நோக்கிய பயணத்தில் நாம் வெற்றி பெறுவதற்கு வாழ்க்கைனா என்னன்னு புரிந்து கொண்டு, இருத்தல் அல்ல பிழைத்தல் அல்ல, அது வாழ்தல் என்பதை புரிந்து கொண்டு மேலும் மேலும் உயர்ந்த ஒரு பெருநிலை அடைவதற்காக ஒரு நல்ல வாய்ப்பை சிவகாசி ஜேசிஸ் நண்பர்கள் ஏற்படுத்தியிருக்கிறார்கள். இன்னைக்கு 2 பேரும் நிறைய டேக்அவே மேட்டர், வீட்டுக்கு நீங்க டேக் ஹோம், நீங்க வீட்டுக்கு கொண்டு போறதுக்கான விஷயம் கொடுத்துருக்குறோம். இதை வச்சுக்கோங்க. ஃப்ரிட்ஜில் ரொம்ப வருஷம் வச்சிருப்பீங்களே எல்லாத்தையும், அது மாதிரி இதை வச்சிருங்க, மனசுல வச்சிருங்க. நிறைய யூஸ் பண்ணீங்கன்னா நிச்சயமா நிறைய நன்மை உண்டாகும். ரொம்ப மகிழ்ச்சி. வாழ்க.